வணக்கம். வணக்கம். நீங்க உட்காருங்க. தேங்க்ஸ். ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சார் வீட்டுல இல்லீங்களே? அவரும் இல்லன்னு தெரிஞ்சுதானே நாங்க இங்க வந்திருக்கோம். அம்மா ஐயாவுக்கு ஒரு உபதேசம் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தலையிட வேண்டாம். That is correct. சாருக்கு ப்ரமோஷன் வேணுமா, பையனுக்கு வேலை வேணுமா, மகளுக்கு கல்யாணம் நடக்கணுமா, எல்லாம் நாங்க நடத்தி தரோம். ஓகே? நீங்க பேசுறது எதுவும் எனக்கு புரியவே இல்லைங்க. ஒரு கொளுத்துக்காரனோட வயிற்று வலிக்காக வேண்டி இல்ல கோபி, நாங்க இத்தனோண்டு ஸ்பிரிட் வாங்கி வண்டியில வச்சிருந்தோம். கரெக்ட் கரெக்ட். அததான் சாரு. ஆஹா, 30 பேரை பிடிச்சு வச்சதா நான் கூட பத்திரிகையில படிச்சேனே. ஐயோ, ஸ்பிரிட் அளவு குறவுதானுங்களே, பாக்கி எல்லாம் வெறும் தண்ணி தான். அதனால அம்மா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எழுந்திருக்கிறது கஷ்டம் இல்ல. உங்க வரட்டு பிடிவாத்த விட்டீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும். பிரச்சனை எப்படி அமைக்கிறோம். நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கும். எஸ், தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. இது யாருடைய வரை நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, எங்களுக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சுதானே சார் இல்லாத நேரம் பார்த்து வந்தோம். வந்த வேலை நடக்கலன்னா பாவம், நல்லவங்களா இருக்கீங்க. கெட்ட ஜாதி பையன், கண்ணையும் தலையும் பாருங்க. 21 வயசுதான் ஆகுது, 11 கொலை கேஸ்ல பதிவாயிருக்கான். இவன் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இந்த பணத்தை எடுத்துக்கலன்னா பரவாயில்ல, ஆனா எங்க ஆளுங்களை வெளியில விடல, உங்க எல்லாரையும் ஒழிச்சிருவோம். ஐயோ, எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு, சீக்கிரமா வெளியே போங்க. ஐயோ, வந்துட்டாங்க. நாங்க தப்பா ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, ஏதாவது பேசி சமாளிங்க. நான் கூட வணக்கம். யார் நீங்க? என்ன விஷயம்? அவங்க மூவனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஏதோ மியூசிக் ப்ரோக்ராம் இருக்கா, கிட்டார் வாசிக்கணுமா. அவன் எங்க? அவன் வெளியே போயிருக்கான். நீங்க நாளைக்கு வந்து பாருங்க, நாளைக்கு வீட்டுல தான் இருப்பான். ஓகே 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 சார். ஓகே, பெட்டியை தூக்குடா. நீங்க மட்டும் வரோம். ஓடு.